வியூவர்ஸ், ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறதுக்காக 4 ஆட்டுக்காலை 16 கால் இருக்கு மொத்தம். அதை வாட்டிட்டு இருக்கோம். இந்த காலெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்கம்மா, இதுக்கு ஒரு யூஸ் ஆகுது. இங்கே பாருங்க, இதை எடுத்து அடியில் வெங்காயம் தக்காளியும் அந்த மசாலா பூரா அடியில் தங்கி இருக்கு. இப்படி ஒரு கலர் கலக்கி விட்டு இங்க பாருங்க, சூப்பரான ஆட்டுக்காலை. சதையை நல்லா டேஸ்ட் கண்டுபிடிச்சியாமா நீங்க. ஆமாம்மா, ஒரு சாதம் நடுப்புற மாட்டிட்டு வர மாட்டோம். அப்படி அப்புறம் பாருங்க 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 மாப்பிள. ஆமா, எப்படி சவுண்ட் வருது பத்தியா? வியூவர்ஸ், ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறதுக்காக 4 ஆட்டுக்காலை 16 கால் இருக்கு மொத்தம். அதை வாட்டிட்டு இருக்கோம். வாட்டி சூப்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. வியூவர்ஸ், கொசிக்கியாச்சு. கொசிக்கி சுரண்டையில் ஒரு சில இடத்துல வேகாமல் முடி அப்படியே இருக்குது. அந்த முடியெல்லாம் என்ன செய்யணும்னா, ஒரு சுரண்டோன்னே திரும்ப மறுதிருப்ப வச்சு கொளுத்துவோம். அது கொளுத்தையும் அந்த 1-2 இருக்கிற முடியெல்லாம் அதில் கிளியர் ஆயிரும். அப்புறம் சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா வாயில் முடியெல்லாம் வராமல் வெறும் கால் மட்டும் அப்படியே சாலையோட உள்ளார போட்டோம். வியூவர்ஸ், முடி சரியாக பொசுங்கலங்கிறதுக்காக 2வது தடவை போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஈட்டிங் சேலஞ்சுங்க. ஈட்டிங் சேலஞ்சு மட்டும் இல்லை, ட்ரிங்கிங் சேலஞ்சுன்னு சொல்லலாம். ரெண்டுமே கலந்து இருக்குங்க. இதில் வெள்ளாட்டு காலை சூப்பாக வச்சு அதை இங்கே பாருங்கள், சூப்பு வச்சுருக்கோம். 2 லிட்டரு சூப்பு குடிக்கணும். அந்த வேக வச்ச ஆட்டுக்கால் இதையும் சாப்பிட்றணும். இதாங்க இன்னைக்கு போட்டி. ஆளுக்கு 2 ஆட்டுக்கால் இருக்குது. இவருக்கு 2 ஆட்டு, மாப்பிள்ளைக்கு 2 ஆட்டுக்கால், எங்களுக்கு 2 ஆட்டுக்கால், இவங்க டீமுக்கு 2 ஆட்டுக்கால், மொத்தம் 6 ஆட்டுக்கால் இதில் இருக்குங்க. சூப்பு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரு மட்டும் இல்லைங்க, இந்த கிளாஸ்லேயும் வர ஊற்றி வச்சுருக்கோம். மொத்தத்துக்கு 2.25 லிட்டரு இருக்கும். இதை இன்னைக்கு யார் சீக்கிரமாக சூப்பையும் ஆட்டுக்காலையும் சுத்தமாக யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு போட்டியோட வின்னரு. வழக்கம் போல் போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே போட்டியோட இறுதியில் பாருங்கள். போட்டியில் யார் யார் கலந்துக்கிறோன்னா, நான், மாப்பிள்ளை, விகே டீம்னா வெட்டுக்கிளி கிச்சான் டீமு, இவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. என்ன மாப்பிள்ளை? ஆமாம், 2 ஆட்டுக்காலையும் சாப்பிட்டு முடிச்சிடலாமா? சாப்பிட்றலாமா? நீங்கள் ஒன்றுவாம்மா, நான் தஞ்சாவூருக்கு எப்போ போனாலுமே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி வண்டி ஒன்று நிற்கும். அதில் ஒரு சூப்பும் 100 கிராம் 65 சாப்பிடாம வந்ததே இல்லாமா. வீடியோ காண்டி சொல்லலாமா, உண்மையிலேயே நாங்கள் போனோன்னா ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடாம வரையாமட்டேன். ஏன்னா வெட்டுக்கிளியே, உன் பார்ட்னர், டீம் பார்ட்னர் என்ன சொல்கிறாரு? சாப்பிட்டு முடிச்சிடலாமாடா? ஊடிய விட்டு போய் ஊதி விட்டு போறியா? இல்லைன்னா ஒன்றும் இல்லை, உன் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக படிக்கணும் போல இருக்கு. என்ன ஊதி வெளியில் விடுறியா? என்ன வச்சு இருக்கணும்டா உள்ள பொருளா? அவன் என்னன்னு சொல்கிறாங்க. என்ன செய்வ? சாப்பிட்றியா? என்ன பண்ணணும்னு சொன்னி? என்னது ஊதி விட்டுருனியா? தப்பா நினச்சிக்காதீங்க. நம்ம கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தா தூ இதெல்லாம் வராது. அதுக்காக டூ டூன்னு தான் வரும். உதாரணத்துக்கு ஒன்று கிச்சான் வாத்து சொல்கிறான், வாத்து. சரி, பரவாயில்ல. இதை காலப்போக்கில் நாங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மாற்ற முடியலைங்க, மாற்றிடுவோம். அடுத்தது காத்துன்னு சொல்லு. காட்டு ஆனா டீச்சர் ரொம்ப பாவம், மிஸ் வந்து ரொம்ப பாவம் செஞ்சாங்கடா. மாத்திருவோம். மாப்பிள ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கிச்சா ரெடி? ரெடி? வெட்டிக்கலே ரெடினா? ரெடி? ஜூட் 1 2 3. மாப்பிள சூப்பு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிடுங்க, ஆறுமா இருக்கு. அதுல புத்தி பண்ணு நினைச்சு சாப்பிடுங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு.
சூப்பரான பீஸுங்க. ஆமா மாப்பிள இந்த காலெல்லாம் தூக்கி போடுறாதியாமா, இதுக்கு ஒரு யூஸ் ஆகுது. இங்க பாருங்க, இதை எடுத்து அடியில் வெங்காயம் தக்காளியெல்லாம் அந்த மசாலா பூரா அடியில் தங்கி இருக்கு. இது இப்படி ஒரு கலர் கலக்கி விட்டு புதுசு புதுசாக யோசிக்கிறீங்களா மாப்பிள்ளலாம்? மாப்பிள்ளை அம்மா கலக்கிறது நல்லா இருக்கு, கலக்குனாலும் நல்லா தான் இருக்கு. நல்லா கலக்கி விட்டு எடுத்தீங்கன்னா சல்லையும் கெல்ப்பாக போயிடும். இல்லை சூப்புக்கும் சைடிஸ் காலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கு. இங்க பாருங்க சூப்பரான ஆட்டுக்காலை. அப்படியே ஆமா அப்படி இருக்கா, அருமையாக இருக்கும். ஆமா அதுவும் இந்த காலை அது உள்ள விட்டு விட்டு ஊற வச்சு தர இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. கிச்சா என்ன பண்ணிட்டு இருக்கா? சாப்பிட்டுட்டு இருக்கா. கறி விற்கிற விலைக்கு கிலோ 800 900 ரூபா. ஆமாம் சமயத்தில் 1000 ரூபாயிலே போடுறாங்க. பேசாம அந்த சமயத்தில் கலந்துடுறாங்க ஆட்டுக்கறியா கலப்பு. ஒரு சில இடத்துல ரொம்ப ரேர் கேஸா நல்லா பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. காலை அதுமாரி இல்லைல்ல, எங்கே போனாலும் ஆட்டுக்காலை கரெக்டாக தெரியும். சரி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி நான் பார்த்து வாங்கிட்டு வரலாம். நல்லா இருக்கு பாருங்க, உடம்புக்கு நல்லது. ஆட்டுக்கால் ஒரு ஆட்டுக்கால் 200 ரூபா தான். ஆமாம் ஆமாம், விலையும் கம்மி பாருமாப்ல. கம்மி 1 கிலோ கறி இருக்கிறதுக்கு 3 ஆட்டுக்கால் வாங்கிட்டு வரலாம். வாங்கி போட்டு சூப் வச்சு சாப்பிட்டோம். குடும்பத்தோடு சாப்பிடலாம், ஆளுக்கு 2 காலை எடுத்து நின்று போயிடலாம். ஆமாம் ஆமாம். இங்க பாருங்க சூப்பர். அது உரியறதுல ஒரு சுகம் இருக்கு மாப்பிள்ள. ஆமாம், அந்த சிகரெட் குடிக்கிறாங்கல்ல, ஆமாம் சிகரெட் குடிக்க வந்து சிகரெட் குடிக்காம இருக்க முடியாம இந்த மாதிரி காலை தின்னுட்டு அந்த காலை ஒரு உரியலைன்னா. ஆமாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த உள்ள சதையை எடுக்காமல் விட மாட்டேங்கிறீங்க. அந்த சதையை நல்லா டேஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமாம் நீங்கள் ஆமாம்மா உரிய சதை நடுப்புற மாட்டிட்டு வர மாட்டோம் மாப்பிள்ள. பார்த்துருக்கோம்மா, எத்தாப்புல வேப்பந்தலை உள்ளே வந்துட போகுது. வேப்பந்தலையே ஆடுது நீங்கள் எழுக்கிற எழுப்புக்கு. சுகமே எப்படி இருக்கு மாப்பிள்ள. அது புரிஞ்சு சாப்பிட்டாலும் தான் அதோட தருமை தெரியும். ஆமாம் உண்மைதான். ஆமாம் ஆமாம். மாப்பிள்ள ஆமாம் சூப்பை நைட்டே வச்சு அப்படியே தண்ணி சூப்பு இருந்தது நைட்டே வச்சிருந்ததுனால இந்த காலோட சத்தியெல்லாம் சூப்பில் இறங்கி மாப்பிள்ள. ஆமாம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு வச்சுல சாப்பிட்றதுக்கு? சூப்பராக இருக்கும்மா. அப்பாப்பா மேலே மலக்கிற மாதிரி கொழுப்பு போய் தானே கொழுப்பு மாப்பிள்ள. இது வேற இலைய மாட்டிட்டு போமா போய் ஊற்ற மட்டும் இந்த அடைக்கிறது போய். மூடியை திறந்துதாங்க. மூடியை திறந்து ஊற்றினா தான் ஊற்றாண்டாங்கறியா? இல்லை இப்போ திறந்துடா. வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ஏதாவது குடிக்க முடியல. இந்த போட்டியில் நான் தோல்வியே அடைஞ்சிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, வியூவர்ஸ் கமெண்ட்டை மட்டும் மறந்துடாம படிச்சிரு எல்லாத்தையும். பார்த்தேன் போகிற வீடியோவில் பார்த்தேன். நான் அவரை சொல்லி அவங்க அதை சொல்கிறதா நீ நிறைய கமெண்ட்டை மட்டும் படிக்க கற்றுக்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். அடுத்த வச்சு நீ சாப்பிட்டா ஆகணும் விட்டுருவாங்க வெட்டிக்கலையே. சொல்லண்ணா கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தியா?
படிப்பேண்ணே, போன வீடியோல பார்த்தேன். யோசமா போட்டிருந்தாங்க. என்ன படிச்சோ சொல்லு. எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு? ஒன்றை வச்சு தான் வந்திருக்கு. நீ சாப்பிடாது என்ன வந்து சொல்லு. நீ படிச்சத இல்லைண்ணே, ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, மழை காத்து இல்லைன்னா மட்டும் வெட்டிக்கிளி சாப்பிட்டு கிழிச்சிட்டு வரான்னு இருக்குண்டாப்ல. அது வேற 10 பேர் லைக் பண்ணியிருந்தாங்கண்ணே. ஆமா, அதையே 10 பேர் லைக் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப எத்தனை பேர் கமெண்ட் வரும், எத்தனை பேர் லைக் பண்றாங்கன்னு மட்டும் பாரு. நீ இதோட போதுன்ட்டியா பாரு. கிச்சானுக்கு சப்போர்ட் ஆகிட்டுக்கிறியே, அதுக்கும் இல்லை நீ. அவனை என்கரேஜ் பண்ணி இன்னும் சாப்பிட வச்சிடணும். அவன் என்ன போடுறான் பாரு, பாரு கலக்க பாரு. தெரியலையே கிச்சான பாத்தியா, தோத்து போயிடுற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசி வரலையும் போராடுறான் பாரு. அந்த மாதிரி இருக்கணும். அவனுக்கு நீ சப்போர்ட் யாருன்னா அவனுக்கு அவனே சப்போர்ட்டா இருக்கான். சீக்கிரம் முடிச்சு விடுவிச்சா. இங்க பாருங்க ஆட்டுக்காலே. இப்ப நாங்க சாப்பிடுறதெல்லாம் என்ன கால? நாய்காலா? சாப்பிடு வந்துட்டு ஒரு நெறிய. ஜெயிச்சிட்டான் மாமா. ஜெயிச்சிட்டா மாப்பிள. மாப்பிள ஆமா சாப்பிட்டுருக்கிய ரைட்டு. என்ன சூப்பு தான் குடிக்கும்ல. நான் எப்படி சாப்பிட்றேன் பாருங்க. பாருங்க ஒன்றும் பாருங்க. மாப்பிள ஆமா எப்படி சவுண்டு வருது பத்தியா? எந்த மாதிரி இருக்கணும், சாப்பிட்டா உள்ளார ஒன்று இருக்கோட உறிஞ்சிடணும் பாருங்க. அப்படியே என்னமோ பிள்ளைங்க இந்த கோட்டாங்கல்லின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு உள்ளார உள்ளதில் சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டேன். இந்த துக்கம் முடிஞ்சோன்னா மறுநாள் இப்போ குளத்துக்கு போகிறலாமாம்மா, அங்கே உள்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவம்லாம் எடுத்து வச்சு பூ பொட்டுலாம் வச்சு காரியம் மாதிரி செய்வாங்க. அதை பார்க்கும்போது அந்த நினைப்பு தான் வருது. ஆனால் உங்க அளவுக்கு நான் சாப்பிடலாமாம்மா. நீங்கள் என்ன தான் உரியில எதிர்த்தாப்புல இருக்க வேலி கீழியெல்லாம் கிலோலாம் உருவிட்டு இங்கே வந்துடும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்காமாப்ல. சூப்பராக இருக்காமா. ஆட்டுக்கு எதுவும் பண்ண போறீங்களா? விவாஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிச்சிச்சு. நம்ம மாப்பிள்ளை அடித்து தோசை பண்ணி ஜெயிச்சுட்டாரு. என்ன கொஞ்சம் அப்படி இப்படிமா சாப்பிட்ருக்காரு, பரவாயில்ல. இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சாரு. சூப்பையும் சாப்பிட்டு முடிச்சாரு. நானும் சூப்பு சாப்பிட்றால தான் முடிச்சு பண்ணேன். சாப்பிட்ருவேன் எப்பயும். என்னென்னா கொஞ்சம் ஆட்டுக்கால் இதெல்லாம் கொஞ்சம் ருசித்து சாப்பிட்றதுனால டைம் ஆகுது, அவ்வளோதான். நம்ம பரிசுக்காக சாப்பிடணும்னு இருக்கலாம். நம்ம நல்ல டேஸ்ட்டு அதோட பரிசோட நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டை நல்லா லைக் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டேன். அந்த கேப்பில் மாப்பிள்ளை அடித்து கொண்டு போயிட்டார். யார உங்களை பற்றி என்ன இருக்குது அதான் தெரியுதா? எல்லாம் பார்த்துருக்காங்க. பரவாயில்ல, எதுவும் சாப்பிட்ருக்காப்புல. வெட்டிக்கிளியெல்லாம் வேஸ்ட்டு, அந்தளவுக்கு சாப்பிடல. கிச்சா மட்டும்தான் நல்லா சாப்பிட்டாப்புல. இந்த சூப்பை மட்டுமே குடிச்சிட்டு 1.5-2 கிளாஸ் இருக்கும். 2 கிளாஸ் குடிச்சியா அவ்வளோதான் குடிச்சிட்டாப்புல. வெட்டிக்கிளி என்ன செய்யறது? நீ நம்மளுக்கு வந்து அடுத்த வீடியோலாம் இப்போ பாரு. இந்த இதுக்கே கமெண்ட் எப்படி வரும் பாரு, பார்த்துட்டு இருக்கா? அடுத்த இதுக்கெல்லாம் நீ ஒழுங்காக சாப்பிடலன்னா ஒன்று டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கு. வியூவர்ஸ், ஆட்டுக்கால் சூப்பு யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த போட்டியில் 2 லிட்டர் சூப்பையும் 2 ஆட்டுக்காலையும் சாப்பிட்டு வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சது நம்ம மாப்பிள்ளை தாங்க. அதனால் மாப்பிள்ளைக்கு முதல் பரிசு நம்ம மாப்பிள்ளை. மாமா கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க மாமா. மனுஷனோட அவசரம் தெரியாமல் நீங்கள் ஒரு பேசிக்கிட்டே இருக்கீங்க வளவலன்னு. கொஞ்சம் 2வது இடம் பார்த்தீங்கன்னா நான், 3வது பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிக்கிளி டீமு. ஆட்டுக்கால் சூப்பு நாங்கள் வீடியோவுக்காக மண்டிட்டு குடிக்கிறோம். அதுபோல் நீங்கள்லாம் அதிகமாக சாப்பிடாம அளவோடு சாப்பிடுங்க. மாமா மனுஷனோட அவசரம் தெரியாம நீங்க வர வளவலன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன வெற்றி பெற்ற மாப்பிளைக்கு பரிசு கொடுத்துடுவாங்க. முதல்ல கொடுங்க நீங்க. எண்ணி எல்லாம் நாங்க போய் பாக்க அது டைம் அப்புறம் பாத்துக்கிறோம். பணத்தை எந்த கூட இல்லையா? மாப்பிள்ளை சூப்பை அதிகமாக குடிச்சதுனால கலக்கி விட்டுட்டு போல இருக்கு வயிறை. அர்ஜென்ட்ல ஓட்டிட்டாரு. பரிசா வாங்கிட்டு தான் போகணுன்னு பாருங்க. அவ்வளோ அர்ஜென்ட்லையா? எனக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தா நானும் போயிட்டு வந்தேனா. எங்க
இந்த அந்த பக்கம் ஒதுங்கிட்டு வரேன். இங்கே நீங்க 2 பேரும் உட்காந்துங்க. நீங்களும் கிச்சானோ. பனிஷ்மெண்ட் இருக்க, நீ பாட்டு ஓடி போயிடாத வெட்டிக்கலையே. வந்தாரா கிச்சா உனக்கு ஒன்றும் பண்ணலையா? ஒண்ணும் இல்ல. வியூவர்ஸ், வெட்டிக்கிளி எங்கே ஒன்றாலும் பனிஷ்மெண்ட் விட்டுங்க, வந்துடட்டும். அடுத்து பனிஷ்மெண்ட்டை பார்ப்போம். வியூவர்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த பனிஷ்மெண்ட் ரவுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரில் கிச்சா வந்து நல்லா சாப்பிட்டாங்க. அதனால் கிச்சானுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது கூடாது தான். ஆனால் வெட்டுக்கிளிக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுங்க, கொடுப்போம். என்ன ஒரு இருந்தாலும் அவங்க டீமாக செயல்பட்டதுனால அது கிச்சானும் தோற்ற மாரி தான் கணக்கில் வரும். அதனால் கிச்சானுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 1 2 3 என்ன சொல்லிடணும். அவனை 100 என்ற வரலையும் தலைக்கீழே நிற்கணும், காலை மரத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு. நீ 1 2 3 என்றா ரைட்டா? சரி ரைட்டு, ஓகே. என்ன நின்று வெட்டுக்கிளி 1 2 3. நீ ஆட நீ 1 2 3 எழுறா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. என்னாச்சா என்றா? என்னடா 31 31 சொல்லு. 31ரா? இல்ல 31. என்னடா டேய்? என்னாச்சு? 31 சொல்றா. இங்க பார்த்தா மூஞ்சி கூட தெரிய மாட்டேங்கறா. கால் தான் தெரியுது. என்னடா எப்பயுமே 40ல தான் ஸ்டாப் ஆகும், இப்ப 30ல ஸ்டாப் ஆயிட்டு வண்டியே. அதிகமா கால் தின்னதுனால சுத்தமா மங்கி போயிட்டு போல இருக்க. அவனை சொல்லிட்டே இருந்தேனா அவன் பொழுதுக்கு நிப்பான். நான் அதுக்குதானா? நீ வெட்டுக்கலே. எதுல இருந்து விட்டான்? 30லே விட்டான். அப்படினா தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்றா. இது வெற்றி இப்படியே தேவலாம் போல இருக்கு. 30ல தமிழ்ல சொல்ல மாட்டான். 30ல தமிழ்ல வருதுடா. எவ்வளவு? 30. நான் என்னவா? 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஏன்னா 150 ஆக்கிக்கலாம். என்னால முடியல. சரி கோச்சுக்க.